ஹாய், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 2. இது வந்து சாப்டர் 2 வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்னென்ன கேண்டில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ நம்ம அதை பத்தி நம்ம கிளியரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு பார்ப்போம். பேசிக்கா இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ஒரு கேண்டில். இது வந்து கிரீன். மொத்தம் 2 கேண்டில். கிரீன் நான் 2 வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ கிரீன்னா புல்லிஷ் கேண்டில், ரெட்னா வந்து பேரிஷ் கேண்டில். கிரீன்னா வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க, ரெட்னா வந்து செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பார்க்குறீங்களா, இது வந்து புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதுனா இதுதான் பாடி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்பவுமே வந்து கிரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த ஓப்பன் போடுற மாதிரி இந்த பிரைஸ்ல வந்து நான் பார்த்த ஒன் ஹவர் கேண்டில். ஸோ ஒன் ஹவர் கேண்டில்ல வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இதான் ஓப்பன். சரிங்களா? மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி திருப்பி மேலே போயிருக்கு. மேலே ஹை வரைக்கும் போயிட்டு திருப்பியும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதான் இதுதான் பாடி ஆஃப் த கேண்டில். இது பேர் விக். ஓகேங்களா? அந்த லைன் மாதிரி இருக்குதுன்னா இது பேர் விக். இதுவும் விக், இதுவும் விக். அதாவது என்னன்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி, அதாவது 4313 ஓப்பன் ஆகி இறங்கி 4308 வரைக்கும் வந்து திருப்பி அப்படியே மேலே போயிருக்கு. அப்படியே மேலே போயிட்டு இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, ஹை 4348 அது டச் ஆகி திருப்பியும் லாஸ்ட்டாக 1 ஹவர் டைம் வந்து முடியும் போது 4346 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு கேண்டலோட தீரி அதுதான் மெயின். இதுதான் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து இதை ஃபர்ஸ்ட் பார்த்தது இதுதான் விக்கு பாடி. இது அப்பர் விக்கு, இது லோவர் விக்கு. இந்த விக்கும் இந்த பாடியும் தான் வந்து மார்க்கெட்ல நீங்க சார்ட் அனலைஸ் பண்றது ரொம்ப பெரிய மேஜரா வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ அதனால வந்துட்டு இதை நீங்க நல்லா பார்த்துங்க. இது வந்து பாடி புல்லிஷ் கேண்டில் இது. ஸோ இப்படியே நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பார்க்குறேன். இது சேம் ஹை லோ சேமா தான் இருக்கும். இந்த ஓப்பனும் க்ளோஸும் மட்டும் மாறும். ஸோ வேற இப்போ பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிஷ் கேண்டில். இது சேம் தான், ஹை லோவும் சேம் தான். பட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா பேரிஷ் கேண்டில் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ரெட் கேண்டில் அப்போ வந்து டவுன்ல தான் வரும். மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே க்ளோஸ் ஆகும். புல்லிஷ் கேண்டில் வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே க்ளோஸ் ஆகும். பேரிஷ் கேண்டில் வந்து மேலே இங்க ஓப்பன் ஆயிட்டு இது வரைக்கும் போயிட்டு அங்க இது வரைக்கும் போயிட்டு திருப்பி அப்படியே இறங்கி இது வரைக்கும் இறங்கி திருப்பி இங்க வந்து இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இது அப்பர், இது ஒரு விக்கு தான். அப்பர் விக்கு, இது லோவர் விக்கு. இங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பேரிஷ் புல்லிஷ்ல வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். பேரிஷ் வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு கேண்டிலோட மெயின் அனலைசர், மெயின் தியரி. இதுதான் மெயின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஹவர் கேண்டில். அப்புறம் இது வந்து இது பாடி, பேரிஷ் பாடி. இதான் விக். இங்கே இருப்பாருங்களா, இந்த விக் வந்து ரொம்ப மேஜராக ப்ளே ஆகும் எல்லா இடத்துலையுமே. நல்லா தெரிஞ்சுங்க, விக்கு தான் ரொம்ப முக்கியம். விக் அண்ட் பாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு விக்கே இல்லை. இந்த கேண்டில் விக்கே இல்லை. ஸோ ஆனால் பட் இந்த கேண்டில் விக் இருக்கு. அதாவது மார்க்கெட் வாலட்டிலாக இவங்க போயிட்டு, அதாவது இவங்க 7-6 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் 7-2 வரைக்கும் அந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கே போயிட்டு திருப்பி அப்படியே பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஒரு சண்டை நடந்திருக்குங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு சொல்லிட்டு மேலே கீழே வந்து, அதாவது மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து ஒருத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, ஒருத்துல செட்டில் ஆயிருக்கு. நீங்க இது மாதிரி கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன கேண்டில் நிறைய விற்கிறதுக்கு பாடி சின்னதா இருக்கு பாருங்க. தட் மீன்ஸ் செல்லர் கீழே இறங்கிட்டு திருப்பி பையர்ஸ் அப்படியே மேலே எடுத்துட்டு போறாங்க. பார்த்தீங்களா, மேலே எடுத்துட்டு போய் இங்க க்ளோஸ் பண்றாங்க. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லிஷ் தான் இருக்கு பாருங்க. அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே அப் ட்ரெண்ட்ல போகுது பாருங்க. ஸோ இது மாதிரி அப் ட்ரெண்ட்ல போகும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர். இந்த வீக் தான் ரொம்ப மெயினாக உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ இது வந்து பேசிக்கா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கேண்டில் தேரி. இது மெயின். கேண்டில்ஸ்னா என்ன, கேண்டில் பேசிக்கா கேண்டில்ஸ் பற்றி நம்ம சொல்றோம். ஸோ இந்த விக்கும் பாடியும் ரொம்ப 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 முக்கியம். அது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு அப்படியே ஒரு இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்க. திருப்பி இங்கே ஒன்று பாருங்க. திருப்பி எவ்வளோ தூரம் இறங்கிட்டு திருப்பி அப்படியே மேலே போய், அதாவது செல்லர்ஸ் வந்திருக்காங்க, உள்ள என்ட்ரா இருக்காங்க, அப்படியே மார்க்கெட் இறங்குது. திருப்பியும் பையர்ஸ் அதிகமானோன்னு அப்படியே மேலே போயிட்டு மேலே புல்லிஷாக முடியுது. முடிஞ்சோன்னா பாருங்க அப்படியே மார்க்கெட் அப்படியே மேலே போகுது பாருங்க.
ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதுதான் பேசிக்ஸ். இதில் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, நீங்க கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ணலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விக், கேண்டில் இதெல்லாம் நீங்க நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சார்ட்ஸ் நிறைய பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நல்லா கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன கேண்டில்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னென்ன கேண்டில் அந்த கேண்டிலை பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா பாருங்க. ஓகே, தேங்க்யூ. See you on next video.